என்னடா புல்லட்டில் வர அப்படின்னு சொல்லி வாழை எடுத்து வெட்டிட்டாங்க. டீப் லைட்டு, பாட்டில், ரேடியோ, கண்ணாடி, அது இது டம்மு, சோத்து போன குழம்புச்சிட்டி, தொட்டி கிட்டி எல்லாம் நொறுக்கி டிவி கீவி நொறுக்கி குமிஞ்சு போய் கிடக்கும். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. எங்களை அடிக்க பிடிக்க என் மயங்களை வெட்ட குத்த இப்படி பண்ணுறாங்க. சரி, நம்ம என் மயங்கிட்ட சொன்னோம்னா படிப்பு கெட்டு போங்க, போலீஸ் ஸ்டேஷன் போனோம்னா அப்படின்னு வந்து சொன்னான். போன வருஷம் கண்ணாடியை உடைச்சாங்க. அப்பயே மாதம் நான் கண்ணாடி வாங்கி தந்துடுறேன், நீ பிசிஆர் கேஸ் போகாத அப்படி சொன்னாங்க. ஆனால் கண்ணாடியை வாங்கி கொடுக்கல. சரின்னு இந்த வருஷம் என் மயன் புல்லட் வாங்கி ஓட்டிகிட்டு போவோம். என்னடா புல்லட்டில் வர அப்படின்னு சொல்லி வாழை எடுத்து வெட்டிட்டாங்க. வெட்டினோன்னா என் மயன் வண்டியை போட்டுட்டு வண்டியை பறிச்சுக்கிட்டு என் மயன் ஓடியாந்துட்டேன். ஓடியாந்து மயக்கப்பட்டு கீழே விழுந்துட்டேன். இப்போ வந்து ஆப்ரேஷன் பண்ணி 3 நரம்பு வெட்டினதில் கட்டாயிருச்சு. 3 நரம்பு கட்டாகி ரத்த குழாயி வெட்டிட்டாங்க. இப்போ ஆப்ரேஷன் பண்ணி ஐஸ் வாட்டரில் இருக்கேன். உயிருக்கு ரொம்ப போடாராம். சரின்னு நாங்கள் ஆஸ்பத்திரிக்கு வந்துட்டோம். வீட்டில் போய் உடச்சி டீப் லைட்டு, பாட்டில், ரேடியோ, கண்ணாடி, அது இது டம்மு, சோத்து போன குழம்புச்சிட்டி, தொட்டி கிட்டி எல்லாம் நொறுக்கி டிவி கீவி நொறுக்கி குமிஞ்சு போய் கிடக்கும் பூராமே. ஆனால் பூரா அவங்க சாதிதான் உடைக்கிறதப்புறம் பார்த்துக்கிருந்தாங்க. யாரும் கேட்கல பயந்துக்கிட்டு. நாங்கள் வந்து கேஸ் கொடுத்து எங்களுக்கு தகுந்த முறையில் இதை கேட்டு கொடுக்கலைன்னா நாங்கள் இருக்க முடியாது. அப்போ இப்படியெல்லாம் சொன்னாவோ இவங்களை அறுக்கணும்னு அவங்க திட்டம் வச்சுருப்பாங்க. போலீஸுக்கு போக 10 நாளைக்கு அடைக்க பணத்தை கட்ட அவங்க அம்மா திருப்பி ஊரில் இப்படி பண்ண. அப்போ மறுபடியும் நாங்கள் படிக்க வேணாம், இந்த படிப்போட போதும், பயந்துக்கிட்டு மெட்ராஸ் பக்கமாச்சும் வேலைக்கு போச்சுறதையும் படிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.